OnePlus 15 வந்து ஃபைனலாக நம்ம கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நேற்று தான் லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு, November 13th. லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மீடியா கிட் வந்து OnePlus கிட் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. யூடியூபர்ஸுக்கு, டாப் யூடியூபர்ஸுக்கு. இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் கொடுப்பாங்க. தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 4-5 பேர் கொடுப்பாங்க, ஒரு டாப் யூடியூபர்ஸுக்கு மட்டும். அவங்களாம் வந்து அந்த மீடியா கிட்ட ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போடணும். அதுக்கப்புறம் வந்து லான்ச்சிங் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ போடணும். அந்த கொடுத்த கிட்டு ஃபோனை வச்சு ஒரு ரிவ்யூ போடணும். அதனால் வந்து அட்வான்ஸாக அவங்களுக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே கொடுப்பாங்க, ரிவ்யூ பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போடுங்கன்ட்டு. அவங்க வந்து அதில் மீடியா கிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதில் ஏரோஜெல்னு சொல்லி ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரில் அவங்க என்ன எழுதிருக்குன்னு வாசிச்சு காமிச்சாங்க, என்ன ரீட் பண்ணி காமிச்சாங்க. என்ன காமிச்சாங்கன்னா, இந்த ஏரோஜெல் வந்து ஃபோன் ஓவராக ஹீட் ஆனாலும் டிஸ்பிளேக்கு ஹீட் வராது, அதனால் அந்த ஏரோஜெல் வந்து நாங்கள் பொருத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து பெய்டு ப்ரொமோஷன், காசு வாங்கிட்டு ஓவராக ஹீட் ஆகுதுன்னு சொன்னால் யாரும் ஃபோன் வாங்க மாட்டாங்க. அதனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ டிகிரி தான் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து இங்கிலீஷ் டெக் சேனல் தான் பார்ப்பேன். அதில் சில பேர்லாம் வந்து அவங்க ஓன் மணி வச்சு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஃபோனை வாங்கி ரிவ்யூ சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டான ரிவ்யூவாக இருக்கும். அவங்க சொல்கிற பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 40 டிகிரிலேருந்து 50 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆகுது. ஓவராலாக வந்து டெஸ்ட்டு, ஹை டெஸ்ட்டு, கண்டினியூஸாக வீடியோ எடுக்கிறது, கண்டினியூஸாக கேம் விளையாடுறது, இந்த மாதிரி ஹெவி டாஸ்க் கொடுக்கும்போது ஒரு 40 50 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆகுது. Snapdragon 888 Gen 5 ஹீட் ஆகுது, MediaTek Dimensity-யோட ஹீட் ஆகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த டைம் வந்து Dimensity 9500 வந்து Find X9 Pro-ல இருக்குது. அது கூட 32-33 டிகிரி தான் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகாத ஃபோனே கிடையாது. இந்த டிகிரி மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து iPhone 17 Pro Max-னா ஓவர் ஹெவி டாஸ்கில் வந்து உங்களுக்கு 37 டிகிரி ஹீட் ஆகுது. ஹெவி டாஸ்க்னா கண்டினியூஸாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டாஸ்கில். சரிங்களா? அதில் பார்க்கும்போது ஓப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஹீட் ஆகுது, 32 டிகிரி. விவோ இன்னும் வரல, வந்தால் அது ஒரு 34-35 வரும். ஓப்போவோட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் டிகிரி கூட இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப கூடவும் இருக்காது. அதனால் வந்து MediaTek Dimensity 9500 கண்டிப்பாக நம்பி வாங்கலாம் அந்த டைமு. ஆனால் Snapdragon ஹீட் ஆக தான் செய்யுது. அதனால் OnePlus 15 யாராவது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து வாங்குங்க. ஃபோன் வந்து நீங்கள் கேமிங்காண்டி விளையாடும் போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். வீடியோகிராஃபிக்காண்டி நீங்கள் OnePlus 15 வாங்குறீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக எடுத்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆனால் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து வீடியோக்காண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக விவோ, ஓப்போ வாங்கிக்கோங்க. கேமிங்காண்டி பார்க்குறீங்கன்னா IQ, OnePlus, Realme, இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிக்குதோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் OnePlus 15 கண்டிப்பாக ஹீட் ஆகுது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.